இலக்கு தெளிவானால் பாதை புலப்படும், நம் பயணம் சுகப்படும். நம்மை பிரிக்கின்ற சாதிகள் இல்லை, இனி மத பேதங்கள் இல்லை. நாம் அனைவரும் ஒரு தாய் பிள்ளை. கிழிக்கின்ற நாள் காட்டி, கிழக்கினில் வழிகாட்டி, எழுப்பு முன் தோல் தட்டி விழிக்கின்ற மலர்கூட்டம், வெளியெங்கும் ஒளி கூட்டும். தமிழில் கிறங்கி அனைவரையும் வணங்குகிறேன். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு போதை ஒழிப்பு. சொரிய சொரிய சுகமாய் இருக்கும், முடிவில் தெரியுமாம் வலி என்பது போல இன்று நாட்டில் பல கோடிக்கும் மேலானோர் அற்ப சுகத்திற்காக தன்னை கெடுத்துக்கொண்டு தன் குடும்பத்தையும் சீரழித்து தன் வாழ்க்கையை இழக்கின்றனர். மானிட பிறவியில் நாம் அடைந்துள்ள செல்வங்களெல்லாம் சிறந்தது அறிவு செல்வமே. போதை நம் அறிவை மயக்குகிறது, நாளழிவில் அறிவை கெடுத்து விடுகிறது. செய்யத்தக்கது இது, செய்யத்தகாதது இது என்று பகுத்தறியும் திறமையை இழந்துவிட்டால் மாலுமி இல்லாத கப்பல் போல நமது வாழ்க்கை நெறி கெட்டொழியும். இதைதான் பண்டைய தமிழ் இலக்கியம் ஒன்று சொல்கிறது. மயக்குங்கள்ளும் மண்ணுயிர் கோரலும் கயக்கரு மாக்கள் கடிந்தனர் கேளாய், பிறந்தவர் சாதலும் இறந்தவர் பிறத்தலும் உரங்களும் விழித்தது போன்றது உண்மையின். நல்லறம் செய்வோர் நல்லுள்ள கடைதலும் அல்லறம் செய்வோர் அருணர் கடைதலும் உண்டென உணர்தலின் உணர்வோர் கழிந்தனர் என்று மூளையை மழுங்கச் செய்து புத்தியை தடுமாற செய்யும் ஒருவித கிறக்கமை போதை. இந்த போதையில் ஒருவித சுகம் கிடைப்பதாக சிலர் எண்ணுகின்றனர். அவர்கள் விளக்கில் விழும் விட்டில் பூச்சிகளாய் தன் வாழ்க்கையை துளைக்கின்றனர். உண்மையில் போதை தருவதாக நினைக்கும் அற்ப சுகம் பெரும் அழிவிற்கு கொண்டு செல்லும் என்பதை அவர்கள் உணர்வதில்லை. இளைஞர்கள் முதல் பெரியோர்கள் வரை போதை பழக்கத்திற்கு அடிமையாகி கெட்டு சீரழிவதை இப்போது நாம் காண முடிகிறது. மது பழக்கம் ஒருவனது உடலை கெடுத்து நாடி நரம்பு தளர்ந்து அவர்கள் உடல் வலிமையற்றவர்களாக மாறுகின்றனர். தன் கைப்பொருளை கொடுத்து வாங்கி தன் உடலை மறக்கும் அறியாமை ஏற்படுத்துவது இந்த மது. இதைதான் திருவள்ளுவர் கையெறியாமை உடைத்தே பொருள் கொடுத்து மெய்யெறியாமை கொள்ளல் என்கிறார். பாவி பயலை கொஞ்சம் கேளடா, பாலூட்டி வளர்த்த நான் உன் தாயடா, பற்று எரியுது என் தன் வயிறடா, மதுக்களை மறந்து நீயும் வாழடா. கள்ளுக்குடி உன் குடியை கெடுத்திடும், கடன்காரனாக உன்னை மாற்றிடும், கண்ட கண்ட பழக்கமெல்லாம் பழகிடும், கடைசியில் கட்டையிலே கொண்டு போய் சேர்த்திடும். கடவுளை என் மகனும் இதனை உணர்வானோ, கள்ளுக்குடியை விட்டொழிந்து திரிவானோ, அன்னை சொல் கேட்பான் என்றால் அவனும் மாரடிவு படைத்த பேரறிஞராகியிருப்பானே என்று ஒரு தாய் இறைவனிடம் மன்றாடுவது போல மது குடிப்பவரும் விஷம் குடிப்பவரும் வேறுபட்டவர் அல்ல என்பதை, துஞ்சினார் செத்தாரின் வேறல்லர் எஞ்ஞான்றும் நஞ்சுண்பார் கல்லுண்பவர் என்றும், போதை பழக்கத்திற்கு அடிமையானவனை பெற்ற தாய் கூட மதிக்க மாட்டாள் என்பதையும், ஈன்றால் முகத்தேனும் இன்னாதால் என்மாற்று சான்றோர் முகத்துக்களி என்றும் கண்டிக்கிறார். நண்பன் என்ற பெயரை கொண்டு தீய பழக்கத்திற்கு ஆளாக்கும் ஒருவனின் இனம் கண்டு விலகி நிற்பதே தற்காப்பு முறையுமாகும். உண்மை மட்டுமே சரியானது, அதன் உயர்வை என்றும் வரமாவது. போதை இன்பம் கீழானது, அதை தவிர்க்கும் வழியே முறையானது. மாற்றம் ஒன்றே நிலையானது, அதை ஏற்றால் வாழ்க்கை சுகமானது. மாற்றம் ஒன்றே நமது வேதம், வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். வாய்மையே நம் வழக்கம், அதனால் வாழ்க்கையே இனிக்கும். நன்றி.